நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பதிவில். நம்ம டிசம்பர் மாதத்துக்கு வந்தாச்சு. இனி பெரிய பெரிய மாற்றங்கள் எப்பயுமே நம்ம எதிர்பார்க்குறது சகஜம்தான். இதில் நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, மேடம் ரிஷபராசிக்கு இவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் கடன் ஏறினது தான் மிச்சம். லோன் கட்டி முடியல, இஎம்ஐக்கு மேலே இஎம்ஐ, ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே கிரகங்கள் எப்படி மாறினாலும் சுய ஜாதகம்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கு மார்க் போடணும் அப்படின்னா 60 to 70 மார்க் சுய ஜாதகம். அதே மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிறதே. அதுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் வீழ்ந்துடாமல் எழுந்து நின்று வரோம் அப்படின்னா அதுக்கு காரணம் லக்னமும் லக்னாதிபதியும் தான். அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. ஆனால் அவங்க வீக்காக இருந்தாங்கன்னா கூடாத கிரக அமைப்புகள் கோச்சாரத்தில் வரும்போது ரொம்பவே மாட்டிக்குவாங்க. ஸோ இப்போ நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நிச்சயமாக நிறைய பேருக்கு மோர் தென் 40 to 50% ஆஃப் தி பீப்புள் அதுக்குள்ளே சிக்கிட்டுருப்பீங்க. ஸோ அதிலெல்லாம் சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து அதுலேருந்து எப்படி மீளணும். அதே மாதிரி நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒரு வாக்கிங் ஸ்டிக். இதில் குழி இருக்குது அப்படின்றது அந்த ஸ்டிக்கை வைக்கும்போது தெரியும். அப்போ வழித்தடத்தை மாற்றி போவோம் இல்லையா? ஸோ ஆனால் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லாட்டி அதுக்குள்ளேயே போய் விழுந்துடுவோம் இல்லையா? விழாமல் வழி நடத்தி கொண்டு வர்றதுக்கு தான் நிறைய வழிகள். நம்மளுடைய சனாதன தர்மம், நம்ம ஹிந்துயிசம் அப்படின்றது ஒரு ரிலிஜன்லாம் கிடையாது. அது வாழ்க்கை, அது வழி, அது பல ரூபத்தில் வழி வகுக்கிறதுக்கு உண்டான ஒரு டூல் தான் இந்த ஜோதிடம். ஸோ நம்ம ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் எப்பயுமே குதூகலமானவர்கள். இன்னொன்று சொல்லட்டுமா, சின்ன ஒரு கவலை இருந்தாலே அவங்களால தாங்க முடியாது. சின்னதை பெருசாக அவங்க ஊதி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ரிஷபத்துக்கே உண்டான ஒரு குணம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2024 பல கிரகங்கள் பல மாதிரி நல்லா இருந்தாலும் குரு வக்ரம் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அவ்வளோ ஒன்றும் பாசிட்டிவாக நாங்கள் பார்க்கவே இல்லை. இது 80% ஆஃப் தி ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்க சொல்கிறது. அடுத்தது 40 to 50% ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான லோனுங்க, நாங்கள் ஆசைப்பட்டு லோனை வாங்கினது தான் பெரிய பிரச்சனையாயிடுதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பைக் லோனில் கொடுக்குறேன்னா சரின்னு சொல்லி 2 லட்ச ரூபா பைக் வாங்கிட்டேன். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியல, அப்படியே நிற்குது. கடைசியில் அந்த பைக் மேலே ஒரு வெறுப்பு தான் வருது. இஎம்ஐ தான் கட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் கொடுத்துட்டோமே ஒழிய அது ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்த்தது தான். அப்போது அவர் சனி பகவான் வந்தாலே அவர் மிகப்பெரிய நல்லவருங்க. நிறைய மெச்சூரிட்டியை கொடுப்பாரு. ஒரு விஷயத்துக்குள்ளே போய் சிக்காமல் நீங்கள் ஜெயிச்சு வரணும். சிக்கிட்டீங்கன்னா அதில் சிக்கி அதுலேருந்து வெளியில் இனி வாங்குவீங்களா, இனி செய்வீங்களா, அகலக்கால் வைப்பீங்களா, அவனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களை பைக் வாங்க வச்சுட்டாங்களே அப்படின்றது இப்போ புரியுது இல்லையா? இதெல்லாம் புரிய வச்சாரு இல்லை? அப்போ மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை சுகமாக இருக்கும்ல. அப்படி தான் சிக்கி இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சொல்கிறது என்னென்னா, ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதே மாதிரி வீடு பிரச்சனை, வீடு ரிப்பேரு, ஜஸ்ட்டு ஒரு கதவுல ஒரு கீழ் மாட்டலான்னு சொல்லிட்டு போய் கடைசியில் அது எங்கேயோ 6-7 மாசமா ஒன்றுக்கு மேலே ஒன்று ரிப்பேர், ஒன்றுக்கு மேலே ஒன்று ரிப்பேர், விரயம்.
எல்லா ரிஷபராசிக்காரங்களும் திரும்பி திரும்பி சொல்ற வார்த்தை, பணம் வந்தாலும் அது வந்து யூஸ் இல்லைங்க, கையில தங்கலைங்க. ஒரு பெரிய இடத்துல ஆர்டர் வருது, சரின்னு சொல்லி போறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஆனா அதுக்குண்டான செலவு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப எதிர்பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே ஒழிய எதுலையுமே ஜெயிக்கல, ஃபுல்ஃபில் ஆகல. பாசிட்டிவ்ன்ற மாதிரி இருந்து ஆனா அது பாசிட்டிவானே தெரியல. எத்தனை ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்கள் சொல்றீங்க? அப்படித்தான் இந்த 2024 இருந்தது. நான் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் வாகனங்கள், காரு, பைக்கு எது வச்சிருந்தாலுமே அதில் பழுதுகள் ஏற்பட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சர்வீஸ்க்கு விட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றிங்கப்பா அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 1000 ரூபா செலவாக இருந்ததுன்னா அது 10,000க்கு செலவில் கொண்டு போய் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்த பல விஷயங்கள். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், உங்களுக்கும் உங்களுடைய ஒய்ஃப்னா கணவர், கணவர்னா ஒய்ஃப், தட் இஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு பெரிய பரஸ்பரம் இல்லை, என்னமோ போல இருக்கு, ஒரு திருப்தி இல்லை, நம்ம பண்ணுறோமா பண்ணலையா, இதுக்கு சும்மாவே இருந்துட்டாலே பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதிலிருந்தெல்லாம் 2025 விடுபடுமா இல்லை இன்னும் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னா 2024 நீங்கள் ஒரு டேப்லர் ஃபார்ம் போடும்போது அவ்வளவு திருப்தி இல்லை, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கூட சக்ஸஸ் இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் மாறிடுங்க. நிஜம். ஏன் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை பாருங்க. அந்த திசா புத்தி சூப்பராக இருந்தது அப்படின்னா 60க்கு நீங்கள் ஒரு 40 மார்க் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 60னா மிச்சம் 40 இருக்கா, அந்த 40க்கு 35 மார்க் போட்டுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆகிடுது? டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டீங்க இல்லையா? அப்படித்தான் இந்த 2025 இருக்கும். என்னென்ன அப்படி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மாறிடுறார், சனி லாபஸ்தானத்துக்கு போயிடுறார், ராகு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். ஸோ இதெல்லாம் வச்சு ஜங்ஷனாக பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி திருப்திகரமான ஜாலியான நிறைய ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் சொல்றது, மேடம் ப்ரமோஷன் வந்துச்சு ஆனால் ஏன் தான் வந்துச்சுன்னு இருக்கு, போதுண்டாப்பான் இருக்கு, அவன் கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யவே முடியாது, பணம்ன்றதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரமோஷன் ஒரு பேரையும் கொடுத்துட்டு செய்ய முடியாததெல்லாம் கையில் கொடுத்து டீப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களா, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொன்னான காலமாக இருக்கும். அதாவது உங்களை டார்ச்சர் பண்ண மேல் அதிகாரிங்க அல்லது உங்களுடைய ஹெச்ஆர் யாரை வேணாலும் வச்சுக்கோங்களேன், பாஸ் என்ன பேர் வேணாலும் சொல்லிங்களேன், அவங்க மாறிடுவாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இனி போயிடும். உங்களுக்கு போய் நீங்கள் சார் இது நான் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ஃபர்ட் எல்லாம் வேணும் சார், இந்த சிஸ்டத்தை வச்சுட்டு என்னால் பண்ண முடியாது, அண்ட் இது எனக்கு ஒரு டீம் கொடுங்க, இதெல்லாம் எனக்கு ஹையர் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் கொடுங்க, அந்த ஹையர் பண்ணி நான் அதெல்லாம் வேலை வாங்கிட்டேன்னா தென் நான் சிங்க்ரனைஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னும். அதே மாதிரி உங்களுக்கு யாராக இருந்தாலும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாமல் இல்லை, க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டு இல்லாமல் இல்லை. அப்போது நீங்கள் ஐடி சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய வளர்ச்சி, க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஐடியாஸ் பல ரூபத்தில் வரும். அண்ட் உங்களுக்கு புதனும் குருவும் விளையாடக்கூடிய வகையில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உங்களை நினைச்சு உங்களுக்கும் மற்றவங்களால் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ இனி வரக்கூடிய 2025 நீங்கள் வாவான்னு பல ரூபத்தில் நீங்கள் புல் பண்ணணும். அகெயின் நீங்கள் என்ன பார்த்துக்கணும்? இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரத்தை
தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபேவரபிளான பீரியட் 2024 விட உங்களுக்கு சூப்பராக டபுள் ட்ரிபிள் மடங்கு 2025 கொடுக்க போகுதுன்னு சொல்லும்போது ஏன் நடக்கலைன்னு பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் திசா புத்தியும், அந்த திசை நடக்கக்கூடிய கிரகம் இருக்கிற இடம், அதனுடைய பவர்ஸ், இதை மட்டும் கால்குலேட் பண்ணி அதில் ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குண்டான உணவுகள், அதுக்குண்டான யோகாசனங்கள், அதுக்குண்டான மந்திரங்கள், அதுக்குண்டான ஹோமங்கள், அதுக்குண்டான விளக்குகள், சிம்பிள் 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 எளிய முறையில் பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குது நம்மளுடைய ஹிந்துயிசம், அஸ்ட்ராலஜியில், ஆன்மீகத்தில். அதில் உங்களால் எதை முடியுமோ நீங்கள் பின்பற்றி சூப்பராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி பகவான் வரார். அதே மாதிரி இது நெக்ஸ்ட் லெவலுக்கு பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஐடியாஸ்னாலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப மேலே வந்து அது குருனுடைய ஆசீர்வாதமும் பெற்று 2025 சொத்துக்கள் சேரும். எந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கையை விட்டு போச்சோ அங்கெல்லாம் உங்களுக்கு சொத்துக்கள் மறுபடியும் நீங்கள் வாங்கி அது நிரந்தரமாக உங்கள் குழந்தைகளுக்கு யூஸ் ஆகிற வகையில் திருப்திகரமான ஒரு அமைப்பில் இருக்கும். அண்ட் ஆரோக்கியம்ன்ற விஷயத்துலலாம் ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாம். நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சொல்கிறது, மேடம் ரொம்ப உடம்பே கட்டி போட்ட மாதிரி இருக்குது, காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும்னு நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் தட்டி எழுப்பி அதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றத்தினால் முன்னேற்றம் 2025 வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஜொலிக்க போகிறீங்க அப்படின்றது 2025 ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ரிஷபராசி அன்பர்கள்ன்றது மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்போன்னா ராகுவும் சனியும் சேர்ற காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 மாத காலங்கள், அந்த 2 மாத காலம் வந்து 2025 கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா லாபஸ்தானம் இருள் கிரகங்களால் சூழப்பட போகுது. ஸோ அப்போது அந்த ராகு அப்படின்றவரும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபகரமாக தோணினாலும் பல விஷயத்தில், ஏன்னா அப்போ வந்து ஜென்மகுரு தான் இருக்க போகிறார். ஸோ அந்த பீரியடில், அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், மே மாதத்துக்கு அப்புறம் ஜாக்பாட் அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே இப்போ நம்ம ஒரு வண்டியே வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தானே வாங்குகிறோம். அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் சில மைனஸஸ் இருக்குது, பல 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 ப்ளஸஸ் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குடும்பத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள், தட் இஸ் சிக்னஸ்னால மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றதெல்லாம் போய் பல விஷயங்கள் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் காத்துட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் மோர் தென் 2024 2025 வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களே, உங்களால் உங்களுக்கு நன்மை, உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. குழந்தைகள் குதூகலமாக இருக்க போகிறாங்க. அவங்கள பார்த்து நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக பல ஆன்மீக சுற்றுலாக்கள், பல சந்தோஷமான விஷயங்கள், அப்பா திருப்தியாக முடித்தோமே அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியோட 2025 தொடங்குது. ஸோ வாவான் வரவேற்றுருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.